எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக யோசித்தல். ஒரு விஷயத்த நம்ம மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டே இருக்கோமா, ஆனால் அப்படி பேசியிருக்க கூடாதோ, அப்படி நடந்திருக்க கூடாதோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, நம்ம இவளோட ரிஃப்ளெக்ட் எப்படி அதில் வருமோ, என்னால் இந்த விஷயம் செய்ய முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு சதா சர்வ காலமும் நம்ம மனசை நிற்காம எதையாவது ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அது ஓவர் திங்கிங் தாங்க. அப்போ இந்த வீடியோ உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக யோசித்தல். ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் யோசிச்சுட்டே இருக்குமா, அந்த மாதிரி நடந்திருக்க கூடாதோ, இல்லை அப்படி செஞ்சிருக்க கூடாதோ, என்னால் செய்ய முடியுமா இப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு மனசு நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கா, அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னா அதுதாங்க ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக நம்ம யோசிக்கிறத ஓவர் திங்கிங்னு நம்ம சொல்கிறது இல்லைங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசித்து அது மூலயமா எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் மனசு சோர்வு அடையுது அப்படின்னா அதுதாங்க ஓவர் திங்கிங். யோசிக்கிறது அப்படின்றது நல்லது தான், ஆனால் அதுவே அளவுக்கு மீறிச்சுன்னா அதுதான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கால் எந்த முடிவுமே நம்மளால எடுக்க முடியாதுங்க. மனசும் அமைதியை விட்டுட்டு உடல் நலத்தையும் பாதிக்க செய்யும். இதனால தான் ஓவர் திங்கிங் அப்படின்றத ஒரு முக்கியமான டாப்பிக்காக நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஓவர் திங்கிங் அதாவது அதிகமாக யோசித்தல். ஓவர் திங்கிங் அப்படின்றது ஒரு விஷயத்தை தேவைக்கு அதிகமாக மீண்டும் மீண்டும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து எந்த தீர்வுக்கும் வர முடியாமல், எந்த முடிவுக்கும் வர முடியாமல் திரும்ப திரும்ப மனசு சோர்ந்து போகிறது தான் ஓவர் திங்கிங்கு. இன்னும் கொஞ்சம் எளிமையாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நம்ம யோசிச்சோன்னா அது நல்ல விஷயம். அதை தான் நம்ம சிந்தனைன்னு சொல்கிறோம். சொல்யூஷன் நமக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் பிரச்சனையை தீர்க்காம ஆனால் அதை பற்றியே திரும்ப திரும்ப நினச்சி கவலைப்படுறது பேர் தான் ஓவர் திங்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த முறை கவனமாக இருக்கணும், இதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே கவனமாக இருக்கணும்னு நம்ம அறிவுரை பண்ணிக்கிட்டோம்னா இது சாதாரண சிந்தனை. ஆனால் அதை விட்டுட்டு எல்லோரும் என்னை பற்றி என்ன தப்பு நினச்சிருப்பாங்களோ, இதனால் எனக்கு வேலையே போயிடுமோ, என்னை திறமை இல்லாதவங்கன்னு சொல்லிடுவாங்களோ, இனிமேல் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்களோ, இவ்வளோ மடத்தரமாக நான் பண்ணிட்டேனேன்னு இதே சம்பவத்தையே திரும்ப 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 மனசுக்குள்ள பல முறை சுழட்டி இல்லாத பிரச்சனையும் உருவாக்கி நம்மக்கிட்ட மற்றவங்க பேசும்போது இதனால தான் இப்படி பேசுகிறாங்களோ, இதை மனசில் வச்சுட்டு தான் இப்படி குத்தி பேசுகிறாங்களோ அப்படிலாம் நம்மளே வந்துட்டு கற்பனை பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கிறது பேர் தாங்க ஓவர் திங்கிங். நடக்காத விஷயத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுறதும், நடந்த விஷயத்த மீண்டும் மீண்டும் நினச்சி மனசை வருத்தி கொள்றதும் தான் ஓவர் திங்கிங். இதை நம்ம தான் தமிழில் எப்படி சொல்லுவோம்னா அளவுக்கு மீறிய சிந்தனை அப்படின்னும் சொல்லலாம், இல்லைனா தேவையில்லாத சிந்தனை அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. திங்கிங் பண்ணுறது நல்ல விஷயம், ஆனால் ஓவர் திங்கிங் அப்படின்றது மனசை ஒரு நிலைமைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகுந்த சோர்வடைய வச்சுட்டு இதனால் எந்த சொல்யூஷனையுமே எடுக்க முடியாத மாதிரி ஆக்கிடும். சிந்திப்பது நல்லது தாங்க, ஆனால் அதே சிந்தனையே நம்மளோட மன அமைதியை கெடுத்துருச்சு அப்படின்னா அந்த சிந்தனை நல்ல சிந்தனை கிடையாது. எப்பயுமே ஓவர் திங்கிங் அப்படின்றது இன்னும் நம்மளை வருத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓவர் திங்கிங் இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இதோட கனெக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு முன்னாடி நடந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சி மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு வர்றது தான் ஓவர் திங்கிங்கோட முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் இருக்கிறத விட எதிர்காலத்தை பற்றி அதிகமாக பயப்படுறது. ஒன்றுமே நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி மனசு கவலைப்படுறது. எக்ஸாம் படிக்கும்போதே இந்த எக்ஸாமில் நான் மார்க் கம்மியாயிட்டுனா என்ன நடக்கும் அப்படின்னு நெகட்டிவாக யோசிக்கிறது. இது எல்லாமே ஓவர் திங்கிங் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது.
மூணாவது பார்த்தீங்கன்னா, எல்லோரையுமே திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஓவர் திங்கிங் அதிகமாக வருங்க. அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்கல்ல, நம்மளை எல்லாருக்கும் பிடிக்கும்ல அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிட்டு நிறைய விஷயம் செய்கிறது. இந்த மாதிரி திருப்திப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஓவர் திங்கிங்கை அதிகமாக ஆக்கும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை குறைவாக இருந்துச்சுனாவே ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குங்க. நான் இந்த விஷயத்துக்கு சரியான ஆள் தானா, எனக்கு தகுதி இருக்கா, இந்த விஷயத்த நான் கரெக்டாக தான் முடிப்பேனா அப்படின்னு நமக்குள்ளேயே தொடர்ந்து சந்தேகம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம சிந்திக்க தொடங்க ஆரம்பிக்கிறோம். இந்த சிந்தனை தான் நமக்கு ஓவர் திங்கிங்காக உருவெடுக்குது. அஞ்சாவது, ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம், அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கறது. நிறைய பேர் பார்க்கறதே மற்றவங்கள கம்பேர் பண்ணி பார்த்து 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 எனக்கு இதனால் பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறது தாங்க ஓவர் திங்கிங்கோட முக்கியமான காரணம். சரி, இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறதால என்ன நடக்கும்? நமக்கு ஒரு விஷயத்த நம்ம அலசி ஆராயிரும், இதனால் நமக்கு நல்ல விஷயம் தானே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை. இந்த ஓவர் திங்கிங் என்ன மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துதுன்னா, நீங்கள் அளவுக்கு மீறி யோசிக்கும் போது உங்களோட தூக்கமே முதல்ல பாதிக்குங்க. மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். எந்த முடியுமே கரெக்டான டைமில் கரெக்டான சொல்யூஷனாக எடுக்க முடியாது. உங்களோட குடும்ப உறவுகளும் பாதிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் பழைய மாதிரியே விஷயத்தையே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு சலிப்பு ஏற்படுத்தும். பிறகு குடும்ப உறவுகள் ஒன்று உங்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும். இது இல்லாமல் உடல்நல பிரச்சனைகளையும் உருவாகும். சின்ன சின்ன விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண முடியாமல் மிகப்பெரிய விஷயமா தெரியும். இதெல்லாம் தான் ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள். சரி, இதை எப்படி தடுக்கிறது? ஓவர் திங்கிங் எனக்கு இருந்தாலும் நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான விஷயம்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. ஓவர் திங்கிங் இருக்குன்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், எல்லா எண்ணங்களும் உண்மையான விஷயங்கள் அல்ல. அதாவது நம்ம மனசில் தோணக்கூடிய எல்லா விஷயமுமே உண்மையான விஷயம், இப்படி தான் நடந்திருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு உண்மையாக ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கா, உண்மையிலேயே எல்லாரும் என்னை பற்றி இப்படி தான் நினைக்கிறாங்களா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கோங்க. முக்கியமாக அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம், எல்லா எண்ணங்களும் உண்மையானவை அல்ல. ரெண்டாவது விஷயம், எழுதி பார்க்கறதுங்க. கவலை அதிகமாக இருக்கா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. என்ன கவலைகள்லாம் இருக்குது, எத்தனை கவலை இருக்குது, இந்த ஒரு கவலையும் தீர்க்க முடியுமா, முடியாதா? தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா யார் யார் கூட சமூகமாக பேசணும்னா இந்த விஷயம் தீர்ந்து போகும். தீர்க்க முடியாத விஷயம்னா இதை எப்படி நம்மளோட லைஃப்லேருந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுடைய கவலைகள் பாதி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியாதுங்க. மூணாவது, ப்ரெசண்டில் லிவ் பண்ணுறதுங்க. அதாவது நிகழ்காலத்தில் வாழறது. பழைய காலத்தில் நடந்த விஷயத்தையே போட்டு அசை போடுறதும் இல்லை புதிய வருகின்ற எதிர்காலத்தில் இப்படி ஆகிடுமோன்னு பயத்தோடு அதை பற்றி அசை போடுறதையும் நிறுத்தினீங்கன்னாவே நிகழ்காலத்தில் உங்களை இணைச்சிக்க முடியும். நேற்று அப்படின்றது முடிஞ்ச விஷயங்க, நாளை இன்னும் வரவே இல்லை. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து கட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், உங்களோட ப்ரெசன்ட் ரொம்ப நல்லதாக இருக்கும். நாலாவது விஷயம், உடலை இயக்குறது, ஆக்டிவாக வச்சுக்கிறதுங்க. நிறைய பேர் விட்ட விஷயமே இதுதாங்க. எப்போ பார்த்தாலும் மனசு கவலையாக இருக்குன்னு டிவியை பார்த்துக்கிட்டோ மொபைலை பார்த்துக்கிட்டோ அழுதுகிட்டோ இல்லை யார்கிட்டையுமே பேசாமல் தனிமைப்படுத்திக்கிட்டோ இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ரவரி சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் இதோட சொல்யூஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. உடலை பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் சரி ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டினியூஸாக அழுதானும் 30 நிமிஷம் தாங்க அந்த அழுகு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது பேசுகிறீங்களா உங்கள் கவலையை, 30 நிமிஷம்னு டைம் உங்களுக்குள்ளேயே செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக பேசுனீங்கன்னா அது கேட்குறவங்களுக்கும் சலிப்பு உண்டாக்கும், உங்களுக்கும் அது கண்டிப்பாக சொல்யூஷனாக இருக்காது.
30 மினிட்ஸ் அப்படின்றத பிரேக்காக வச்சுக்கிட்டு உங்கள் உடலையும் மனதையும் இயக்க ஆரம்பிங்க. ஒரு சின்ன உடற்பயிற்சி, ஒரு சின்ன நடைப்பயிற்சி, இல்லை இந்த ரூம்லேருந்து அந்த ரூமில் போய் மாறி உட்காருறது, இல்லை அந்த ரூம்லேருந்து இந்த ரூமில் போய் பாதி உட்காருறது, கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் வேடிக்கை பார்க்குறது, இல்லை குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை மற்றவங்க ஏதாவது இருக்காங்க தோட்ட வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னா நம்மளை சேர்ந்து கொஞ்சம் தோட்ட வேலை பார்க்குறது. இப்படி ஒரு 30 நிமிடத்துக்கு ஒரு தடவை உங்கள் மனசையும் உடலையும் நீங்கள் மாற்றினீங்கனாவே உங்களுக்கு பிரச்சனைகள் பூதகரமாக இருக்காது. ஓவர் திங்கிங் வர்றதுக்கு சான்ஸும் இல்லை. 5வது விஷயம், கம்பேர் பண்ணுறதுங்க. கம்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். இந்த கம்பேர் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பயணம் வேறு டைரக்ஷனுக்கு தாங்க போயிடும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்க கொஷின் பேப்பர் வேறு, ஒவ்வொருத்தரும் அட்டென்ட் பண்ணுற எக்ஸாம் வேறு. ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ரோல், வேறு வேறு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்ன மாதிரி ரீசேலில் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க. நேத்தி நான் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணேன், இன்றைக்கி ஏன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு வேணால் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாமே தவிர உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்டையோ உடன்பிறப்புகள்கிட்டையோ உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. 6வது விஷயம், பிரச்சனை வரும்போது ஓவர் திங்கிங் அதிகமாக வருதுனாவே நம்பிக்கைக்கூடிய இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களோட பிரச்சனையோட பூதகரமாக இருக்கக்கூடிய வீரியம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் இருக்கலாம், யாருமே இல்லைன்னா ஒரு கவுன்சிலராகவும் இருக்கலாம். மனசில் இருக்கிற பாரத்தை நீங்கள் பகிர்ந்தாவே போதுங்க. சொல்யூஷன் கிடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கண்டிப்பாக மன பாரம் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். 7வது விஷயம், தேவையான உதவியை நாடுங்க. கண்டிப்பாக ஓவர் திங்கிங்க்கு முக்கியமான சொல்யூஷனே உங்களால் அதை ஹேண்டில் பண்ண முடியாததால் வரது தாங்க. எப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறீங்களையோ அப்பயே உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிளியராக புரியும். உங்கள் பிரச்சனையோட எந்த அளவு அதோட எஃபிஷியன்சி இருக்குன்றதும் தெரிய ஆரம்பிக்கும். மற்றவங்கள்ட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கும் போதே உங்களுக்கு பாதி விதமான பலு குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் சில விஷயங்கள் என்னால் மற்றவங்கள்ட்டையும் கேட்க முடியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு சொல்யூஷன் வந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மனநல ஆலோசகர்கிட்ட அணுகுங்க. உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்க விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாவே போதுங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் சரிதானா, இந்த கவலைப்படுறது நல்லதா இல்லையா அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதாங்க இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாவே போதும். ஓவர் திங்கிங் எல்லாமே உங்களை மாற்றிக்க முடியும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எல்லா எண்ணங்களும் உண்மையே இல்லை அப்படின்னு நம்புறது. 2வது பிரச்சனைகளை எழுதி பார்க்கறது. 3வது நிகழ்காலத்தில் வாழறதுக்கு கற்றுக்கிறது. 4வது உடலையும் மனதையும் ஒரு 30 நிமிடத்துக்கு மாற்றி இயக்கிறது. 5வது விஷயம் கம்பாரிசன் பண்ணுறத நிறுத்துறது. 6வது நம்பிக்கை உரிய ஒருத்தர்கிட்ட பேசணுங்க. 7வது தேவையான ஹெல்ப்பை மற்றவங்கள்ட்ட வாங்குங்க. இந்த 7 விஷயத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே ஓவர் திங்கிங் அப்படின்றது சுமை இல்லாமல் இருக்குங்க. தேவையில்லாத இந்த சுமையை நீங்களே சுமைக்காமல் மற்றவங்கள்ட்ட இப்படி ஷேர் பண்ணும்போதே இந்த தேவையில்லாத எண்ணங்களும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்குங்க. நம்ம எண்ணங்கள் நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத கரெக்டாக கற்றுக்கணுங்க. வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆனால் நம்ம எண்ணங்களை நம்மளால் கையாள முடியும், அதை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்க முடியும். ஒரு அளவான சிந்தனை பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றுங்க. அளவுக்கு மீறிய சிந்தனை எப்பயுமே வாழ்க்கையை பின்னுக்கு தான் நமக்கு இருக்கும். இதனால தான் ஓவர் திங்கிங் அப்படின்றது மிக பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனைகளை நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டுனாவே போதுங்க. இந்த பிரச்சனை அடுத்த தடவை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோட திரும்ப நம்ம மீட் பண்ணணும். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.